அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நியூஸ் வந்து சொன்னால், இப்போ நேற்று தான் ட்ரம்ப் சொன்னார், சரியாக அமெரிக்கா டைம் 8 மணிக்கு நைட் ஈரானுக்கு நாங்கள் நரகத்தை காட்டுவோம்ண்டு. ஆனால் அந்த நரகத்தை அவர் காட்டலை. ஏன்டா ஈரானை பற்றி தெரியும். இப்போ பேச்சுவார்த்தைக்கு முன் வந்துக்கிறார். ஈரானோட முக்கியமான 10 அம்சம், அந்த 10 அம்சத்துக்கு அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைக்கு முன்னுக்கு வந்துக்கிறார். எப்படின்னு சொன்னால், அந்த 10 அம்சம் ஒன்று ஹோர்மோஸ் எங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கும். அடுத்தது முழு பிராந்தியம் காசா, லெபனான் உட்பட இந்த போரை நிப்பாட்டணும். அப்படி நிப்பாட்டினா தான் ஹோர்மோஸை திறக்கும். அடுத்தது வந்து எங்களோட மேலே விதிச்சுக்கிற டேக்ஸ் தடைகளை நீக்கணும். அடுத்தது நீங்களோட ஓமான் கடற்கரையிலேருந்து உங்களோட கப்பலை எடுத்துகிட்டு வெளியாகணும் அப்படின்னு சொல்லி இப்போ 4-5 காசா போர் நிறுத்தத்துலேருந்து 4-5 அம்சத்தை கொண்டு வந்துக்கிறாங்க. இப்போ நேற்று எந்த சென்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த நரகத்தை காட்டுவேன்னு இருந்தார். ராவ் 8 மணிக்கு அமெரிக்கா டைம். ஆனால் அவர் நரகத்தை காட்டலை. அவருக்கு அங்கே நரகம் 10 கிடக்குது. 10 கிடக்குதுன்னு சொன்னால் அவரில் பெரிய ஆயுத கிடம் கொண்டு 10 நரகம் ஆகிக்குது. அவர் ஈரானுக்கு காட்ட போன நரகம் அவர் ஆயுத கிடங்களை காட்டிக்குது. அதை சுட்டி இப்போ அந்த முடிவு ஒன்று எடுத்துட்டு இப்போ வந்துக்கிறாரு. சமாதானமாகி 2 வாரத்துக்கு நாங்கள் பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை ஒன்று வச்சுக்கொள்வோம். 2 கிழமை போகிறோம். அது வரை காட்டியும் ஹோர்மோஸை திறந்து எண்ணெய் வளத்தை சப்ளை பண்ணணும், கேஸை சப்ளை பண்ணணும்னு சொல்லிக்குது. நல்ல ஒரு விஷயம். ஆனாலும் இந்த யுத்தம் நிற்கிற மாதிரி இல்லை. அடுத்தது வந்து கட்டார் ஸ்கூல் 2 வாரத்துக்கு மூடிக்குது. கட்டாரில் ஏற்கனவே பிரச்சனை என்ன தாக்கிப்பட்டிக்கிறே, பெரிய பெரிய மின்சார கட்டிடம் தாக்கிப்பட்டிக்கிறே சுட்டி கட்டாரில் 2 வாரத்துக்கு ஸ்கூல்களுக்கு மூடி லீவ் கொண்டு கொடுத்திக்கிறேன். என்ற கட்டாரில் இருக்கிற பிரச்சனை, ஈரானோட இருக்கிற பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் பார்த்து இப்போ கட்டார் இந்த முடிவு எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து குவைட்டில் நேற்று நைட் சாதாரணமாக காலை 7 மணிலேருந்து இன்றைக்கி வெள்ளனை 6 மணி வரை காட்டும் கேஃபி போட்டிருந்தாங்க. இந்த கேஃபி தொடர்ந்து போகுமா இல்லாட்டி இதோட குவைட்டில் நிப்பாட்டுமான்னு சரியாக தெரியும். வீட்டில் டிரைவிங் பண்ணுறாக்கள், கம்பெனியில் டிரைவிங் பண்ணுறாக்கள் எல்லோரும் கவனமாக இருந்து கொள்ளும். ஏன்னா குவைட்டும் துபாயும் பொறுத்தவரையில் இப்போ பெரிய சிக்கலாகிது. இப்போ துபாயில் வந்து ராசால் கைமாவில் பெரிய சிக்கல். ராசால் கைமாலேருந்து தான் ஈரானுக்கு ஏவுகணை அனுப்புகிற அடிக்கிறேன்னு சொல்லி இப்போ வார்னிங் கொடுத்துக்கிற IRGC வார்னிங் கொடுத்து வச்சுக்கிற. இது இப்போ ஒரு ராசால் கைமாவில் இந்த எண்ணத்தை வந்தாலும் அவளுக்கு நாங்கள் நரகத்தை காட்டுவோம்னு சொல்லிடும். இப்போ இஸ்ரேலுக்கு எப்படி அடிக்கிறாங்க, கிளஸ்டர் எல்லாம் நதமாகி துபாய்க்கு அடிக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. அபுதாபி, UAE, துபாய் ராசால் கைமாவில் முக்கியமாக டார்கெட் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது வந்து என்ன சொன்னால், இப்போ இவர் சென்னமாகி ஈரானுக்கு இப்போ 2 வாரம் பேச்சுவார்த்தை கொடுத்துக்கிறாரு. ஆனால் இஸ்ரேல் சொல்லுது, நாங்கள் இதுக்கு ஒத்துக்கொள்கிறோம், ஆனால் லெபனானோட இந்த போரை நிப்பாட்ட மாட்டோம். ஆனால் ஈரான் இதுக்கு எப்படி ஒத்துக்கொண்டேன்னு சொன்னால் எல்லா போரையும் நிப்பாட்டணும். அப்படி நிப்பாட்டினா தான் ஹோர்மோஸை திறப்பேன். அப்போ இது வந்து இஸ்ரேல் இன்னொரு உள்குத்து செய்தி. அப்போ இஸ்ரேலுக்கு இது தேவையில்லாத வேலை. அப்போ இஸ்ரேல் இதை நிப்பாட்டினா தான் முழுக்க ஹோர்மோஸ் திறக்கிற வழியும் அதை சுட்டி தேசிக்கு இஸ்ரேல் லெபனான் காசா போரில் நிப்பாட்டுறதுக்கு ஒத்துக்கொண்டே ஆகணும். இன்ஷா அல்லாஹ் பாப்பம் என்னத்து நடக்குதுன்னு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த நியூஸில் நான் அவங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இதோட நியூஸ் முடிஞ்சு. இன்ஷா அல்லாஹ்.